ஹாய் சப்ஸ்கிரைபர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து வீடியோ போடுறோம். ஆக்சுவலாக 1 month டைம் எடுத்துக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஃபார்மில் கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு 1 month டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு ப்ரொஃபஷனல் சைடில். இனிமேல் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நான் வந்து வீடியோஸ் போடுவேன். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் சைக்கிள் மாதிரி போட ஆரம்பிச்சிருவேன். முடிஞ்சால் 2 வீடியோ கூட நான் ட்ரை பண்ணி போடுறேன். பிகாஸ் நிறைய வீடியோ எடுத்துருக்கோம் நாங்கள். பட் அது வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம டைமிங் கிடைக்காம போயிடுச்சு. ஒருத்தரை வந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணனால கொஞ்சம் டஃப் ஆகி போச்சு. ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் வீடியோஸ் தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ். ஸ்டில் எங்கூட டியூன் ஆகி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு கண்டிப்பாக இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் ஹோப் நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த சேப்பக்கிழங்கு கொலகாசியா லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சேப்பக்கிழங்கோட இலை இருக்குல்ல, இதில் வந்து ரெசிபி செய்வோம். இது வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, 80s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து நிறையா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீட்லாம் வாங்குறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து மடித்து கொடுப்பாங்க. அப்போ இதில் தண்ணி பட்டால் கூட நிற்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிற்காது. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அந்த இலை இருக்கும். ஸோ இந்த இலையில வந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆடி மாதத்தில் வந்து இதோட லீவ்ஸு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட தண்டெல்லாம் வந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இலை கட் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது கீழே பாருங்கள் ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இலை தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த இலையோட பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய அந்த இது நார்மாக இருக்கிற, அதாவது அந்த தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டை வந்து கட் பண்ணிடணும். மொத்தமாக இருக்கிற தண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறோம். நம்ம அது எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சட்னி வந்து லாய்க்காக வரும். இல்லைன்னா கொஞ்சம் அந்த லைட்டாக கடிக்கும்னு சொல்லுவாங்க, சேனக்கிழங்கு மாதிரி வாய் கொஞ்சம் கடிக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கான சென்டரில் கூடிய அந்த ஸ்டெம் மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள், அப்புறம் இது நம்ம கார்லிக்கு, அப்புறம் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி வந்து இது பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம ஜஸ்ட் இந்த இலையை வந்து வாட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமேட்டு இது காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு மிக்சியில் போட்டு அதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறோம்.